ஸோ இன்றைக்கி டே 2ல் வந்து நம்ம ஓடிஜி ஓவனில் எப்படி பேக் பண்ணோம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓடிஜியில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து 36 லிட்டர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, உங்கள் வீட்டு யூஸ்க்கும் அது யூஸ் ஆகும். நீங்கள் பின்னாடி அதை வந்து ஒரு கமர்ஷியலாக மாற்றினாலும் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து 36, அதை விட கம்மினா 32. ஸோ 32 அபவ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஓடிஜி பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஓடிஜியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது 52 லிட்டர்ஸ். ஸோ நார்மலாகவே எல்லாத்துலேயுமே இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி இருக்கும். இது வந்து மேலே இருந்தது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஓகேங்களா, நம்ம ஹீட் எந்த அளவுக்கு வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் மோட், என்ன மாதிரி ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம், அதாவது ஃபுட்டை குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வந்து ஃபங்க்ஷன் மோடு. ஓகேங்களா, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமர். ஸோ டைமர் வந்து நம்ம எவ்வளோ நேரம் அந்த டைம் வச்சு ஃபுட்டை வந்து குக் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ மொத்தமே வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, டெம்பரேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் டைமர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜியில் கீழே ஒரு ராட் இருக்கும், மேலே ஒரு ராடு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு ஹீட் ஆகிறது. இதை தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இதனோட ஃபங்க்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ராடோடைய வேலை. ஓகே, இந்த ராடு வந்து எந்த ராட் நமக்கு ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, சில ஃபுட்டுக்கு நமக்கு வந்து கீழ் ராட் மட்டும் இருந்தால் போதும், சில ஃபங்க்ஷனுக்கு மேல் ராடு மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா சிலதில் வந்து நேம் எழுதியிருக்கோம், பேக், வார்ம், டோஸ்ட், கிரில், அந்த மாதிரி நேம் எழுதியிருக்கோம். சிலதில் வெறும் ட்ராயிங் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நார்மலாக கேட்லாக்லேயே அது என்னன்றது கிளியராக கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து கிளாஸ்ன்றதுனால கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வந்து பூ போட்ட மாதிரி இருக்கும். பூ போட்ட மாதிரி இருக்கிறது எப்படின்னா ஃபேனுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை வந்து அந்த ஃபேன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஃபேனோட வேலை. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரேக் இருக்குது. இங்கே 1, 2, 3, 4. ஓகேங்களா, 4 ரேக் தான் இருக்கும். அதாவது 52 லிட்டர்ஸ் நான் சொல்கிறது. சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3 ரேக் தான் இருக்கும். ஸோ அப்போ சென்டர் ரேக்கு உங்களுக்கு செகண்டில் வரும். ஸோ நார்மலாக நம்ம பேக்கிங்க்கு எப்போவுமே சென்டர் ரேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்கிங்க்கு எப்போவுமே நம்ம சென்டர் ரேக் தான் யூஸ் பண்ணுவோம். நான் எல்லா இதுலேயும் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுவேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேங்களா, செகண்ட் வந்து இப்போ 4 ரேக் இருக்குது இல்லையா, இப்போ இதிலே எந்த ரேக்கு சென்டர்னால் தேர்ட் ரேக் தான் நம்ம சென்டராக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேர்ட் ரேக்ஸ். அப்போ செகண்ட் ரேக் என்ன பண்ணோன்னா, இப்போ சப்போஸ் நம்ம குக்கீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோன்னா அப்போ செகண்ட் அண்ட் தேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோயர் ரேக்கையும் ஹையர் ரேக்கும் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது வந்து மோர் தென் 20 டிகிரி இல்லை 200 டிகிரி செல்சியஸில் நம்ம ஒரு ஃபுட்டை குக் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஹையர் ரேக்கும் லோயர் ரேக்கும் யூஸ் பண்ணுவோம். நான் அதுக்கப்புறம் வர அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ பேக்கிங்க்கு எப்போவுமே நம்ம சென்டர் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த டெம்பரேச்சர் பற்றி நம்ம சொல்லிக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னா ஹீட் எப்படி வேணுன்றதை டிசைட் பண்ணுறது. இப்போது நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், ஸ்லோவாக வைப்போம், மீடியமாக வைப்போம், ஹையாக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. ஓகேவா, ஆனால் என்ன ஸ்டவ்வில் நம்ம ஸ்லோலேருந்து மீடியம் அப்பப்போ மாற்றலாம். பட் ஓடிஜியில் ஒன்ஸ் நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டா நீங்கள் அதை மாற்றக்கூடாது எந்த ஃபுட்டுக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா குக்கிங்கோ பேக்கிங்கோ சரியாக வராது. ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கிறதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி 2 கோடு இருக்கும், ஒரு ஏரோ மார்க் இருக்கும், நடுவில் பூ போட்ட மாதிரி ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ 4 ஒரு இது ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து காமிச்சேன் இல்லையா, அந்த கீழே லோ ரேக்கு அந்த ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி சூடாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது இல்லையா, இந்த ஃபேன் வந்து இந்த ஹீட்டை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த ஃபேனை தான் வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கன்வெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்றும் இல்லை, அந்த ஃபேன் மோடு தான். ஸோ வெறும் ஃபேன் மட்டும் கொடுத்தா ஜஸ்ட்டு அது வெறும் வார்மாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கன்வெக்ஷன் இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும், நம்ம டீஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வெறும் ஒரு பூ மாதிரி இருக்குது. இந்த பூ மாதிரி இருக்கிறது என்னென்னா ஃபேன், ஓகேங்களா. ஃபேன்றது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கன்வெக்ஷன். இது என்ன பண்ணோன்னா நம்ம ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ 2 ஃபிலமெண்ட்டும் ஹார்டாக இருக்காது, பட் உள்ளே வந்து ஓடிஜி வார்மாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பட்சத்தில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து கேக்கோ குக்கீஸோ மேலே ப்ரௌனாக ஆக்கணும், இல்லை கிறிஸ்பியாக ஏதாவது பேக் ஃபுட் ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டீஃப்ராஸ்டிங், ஓகேங்களா. இப்போ மீட்டு ஃபிஷ் எல்லாம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை டீஃப்ராஸ்ட் பண்ணோன்னா அதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சோன்னா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அதுதான் அந்த ஃபேனோடது. செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்கும், நடுவில் வந்து ஃபேன் ஓடும், கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னா ப்ராயில் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ப்ராயில் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, கிரில் மெத்தட், ஓகேங்களா. ஸோ இந்த கிரில் மெத்தட் மேலே கோடு இருந்தால் என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த மேலே இருக்க ராடு ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபேன் வந்து உள்ள ஃபேன் ஃபங்க்ஷன், கன்வெக்ஷன் ஃபங்க்ஷனும் ஆன் ஆகும். ஏரோ மார்க் என்னென்னா ரொட்டேட்ரி மோட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராடில் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த கிரில் மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம். ராடும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேவை வந்து அப்பர் ட்ராக்கில் வச்சு நம்ம அப்பர் ரேக்கில் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். தேர்டு ஃபங்க்ஷன் வந்து 2, ஓகேங்களா, 2 ராடுமே ஆனில் இருக்கும். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவில் ஒரு ஃபேன் ஓடுது, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே இருக்க ராடும் ஹீட் ஆகுது, கீழே இருக்க ராடும் ஹீட் ஆகுது, நடுவில் கன்வெக்ஷன். இது பேர் வந்து டோஸ்ட் வித் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம கேக்கு வந்து இந்த மோட்லேயும் வச்சு நம்ம பேக் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்கும், கீழே வந்து ஒரு கோடு இருக்குது, வித் ரொட்டேட்ரி, ஓகேங்களா. வித் ரொட்டேட்ரி, நடுவில் வந்து ஃபேன். இது பேர் வந்து ரொட்டேட்ரி மோட். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிரில் மெத்தட், தந்தூரிஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது யூஸ் பண்ணலாம். மேலே கீழே ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த ராடில் நம்ம சிக்கன்லாம் போட்டு விட்டுட்டோன்னா தந்தூரிக்கு அது ரொட்டேட் ஆகும். இது வந்து ரொட்டேட்ரி மோட் அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா. டோஸ்ட் வித் கன்வெக்ஷன், இது டோஸ்ட் வித் கன்வெக்ஷன் வித் ரொட்டேட்ரி மோட், ஓகேங்களா. அந்த சிம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகே. ஸோ ஏரோ மார்க்னா ரொட்டேட்ரி, பூ மாதிரி இருந்தால் நடுவில் ஃபேனு, மேலே ராடு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருந்ததுன்னா ஃபிலமெண்ட், எந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுன்றதை அதை குறிக்குது. இவ்வளவு தான், ஓகேங்களா. ஸோ ரொட்டேட்ரி மோட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், கிரில்லுக்கு யூஸ் ஆகும், தந்தூரிக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது தந்தூரிங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். இதில் பேக்டு ஃபுட் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் வித் கன்வெக்ஷன், பேக் வித் கன்வெக்ஷன். கீழே இருக்க ராடு ஆனில் இருக்குது, ஃபேன் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. ஸோ பேக் வித் கன்வெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து வெறும் கோடு தான் இருக்குது, ஸோ அதில் ஃபேன் இல்லை, இது வெறும் பேக் மோடு. ஸோ இது வெறும் பேக் மோடு, அது பேக் வித் கன்வெக்ஷன் மோடு. எதில் நம்ம பேக் பண்ணோன்னா பேக்கில் பண்ணலாம். ஒன்று பேக்கில் பண்ணணும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டோஸ்ட் வித் கன்வெக்ஷன். டோஸ்ட் வித் கன்வெக்ஷன்னா மேலே 2 ரேட் ஆனாக இருக்கணும், நடுவில் ஃபேன் சுற்றணும், ஓகேங்களா. அது இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனு, இல்லைன்னா இந்த வெறும் பேக், இது 2 தான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து பேக் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் வித்தவுட் கன்வெக்ஷன், இல்லைன்னா டோஸ்ட் வித் கன்வெக்ஷன், ஓகே. டோஸ்ட்னா எப்போவுமே ஞாபகம் இருக்குது மேலே கீழே ராட் ஆனில் இருக்கணும், நடுவில் கன்வெக்ஷன் மோடு ஆனில் இருக்கும். அதுதான் வந்து இந்த சிம்பிள்ஸில் இது பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா ஓடிஜிலையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஓடிஜியில் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேக், வார்ம், டோஸ்ட், கிரில் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம், ஓகே. அப்போ நேம் மாதிரி கொடுத்தா நாங்கள் எதில் வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பேக் மோட்லேயும் வச்சு பண்ணலாம், டோஸ்ட் மோட்லேயும் வச்சு பண்ணலாம். ஸோ டோஸ்ட்னா இந்த சிம்பிள் தான், ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறது 2 ஃபிலமெண்ட் ஆனில் இருக்கும், ஸோ அதனால் டோஸ்ட்லேயும் பண்ணிக்கலாம், பேக்கு கீழே இருக்கிறதுலையும் நம்ம பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அதனால் நீங்கள் மாற்றிட்டீங்கன்ட்டு உடனே வந்து ப்ரீஹீட் பண்ணும்போது தப்பாக டோஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப நம்ம பேக்கில் அதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 மோடில் எது உங்களுக்கு ஆனில் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நான் கண்டிப்பாக ஒரு ரெசிபி சொல்லும்போதும் சொல்லுவேன், எந்த இதில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணணும், எந்த ராட் வந்து ஆனில் இருக்கணும், அப்பர் ராட் ஆனில் இருக்கணுமா, கீழே இருக்க ராட் ஆனில் இருக்கணுமா, இல்லை 2ம் ஆனில் இருக்கணுமான்றதை நான் கண்டிப்பாக ஒரு ரெசிபி அப்போவும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். அதனால் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் மெயினாக இந்த சிம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மெத்தட் அப்படின்றது, ஓகேங்களா. இந்த ரொட்டேட்ரி மோட் வந்தாலே நார்மலாக நம்ம இந்த தந்தூரிஸ், கிரில்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஃபேன் வெறும் வார்ம்க்கு தான், ஓகே. மற்றபடி இந்த ஃபிலமெண்ட் ஆன் பண்ணுறது தான் வந்து எது மாதிரி வேணும் நமக்குன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
டைமர். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய லிட்டர்ஸ் ஓகேங்களா, 52 லிட்டர்ஸ் மேலெலாம் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 120 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க. அதாவது 2 ஹவருக்கு வரும், அதாவது ஹீட்டிங் டைம். அதே வந்து சின்ன லிட்டர்ஸ்லலாம் வந்து அப் டு 60 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நார்மலாக பேக்கிங் ஃபுட்டு ரொம்ப மோர் தென் 60 மினிட்ஸ் எடுத்துக்காது. நார்மலாக ஈவன் நம்ம வந்து தந்தூரிஸே பண்ணோனாலும் மோர் தென் 60 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்காது. ஸோ அதனால் இதுதான் ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 20 இருக்குது இல்லையா, எப்போவுமே ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரினா 180 டிகிரியில் வைங்க. எந்த ஃபங்க்ஷனில் வைக்கணுமோ வச்சுக்கணும். தேர்டு வந்து இந்த பட்டனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸில் நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா, 20 இருக்கிறதுல இந்த நாபை திருப்பிடணும். ஓகேங்களா, ஸோ அது 20 மினிட்ஸ் ஆகி வரத்துக்குள்ளே நம்ம என்ன நீங்கள் வந்து குக் பண்ண போகிறீங்களோ, என்ன பேக் பண்ண போகிறீங்களோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சுட்டு அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ மினிட்ஸ் வேணும் உங்களுக்கு, 50 மினிட்ஸ்னால் 50 மினிட்ஸ்க்கு வச்சிடணும். இவ்வளவு தான். இதில் இன்னொன்று நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் கேக் பேட்டர் ரெடி பண்ணல, டைம் எடுக்குதுன்னா இந்த கீழே ஒரு கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடில் வந்து நீங்கள் அதை ஸ்டாண்ட் பை பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த சூடில். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணிவிட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பேக் பண்ண அந்த பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஆஃபில் வச்சுட்டு எவ்வளோ டைமிங்ஸ் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த டைமிங்கோட இது. ஸோ எப்போவுமே இந்த டெம்பரேச்சரும் டைமிங்ஸும் பிரச்சனையே இல்லை, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நம்ம அதை ஈஸியாக எல்லாருமே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு டைம் சொல்லும்போதும் மேலே இருக்க ராடு கீழே இருக்க ராடு ஆன் பண்ணுங்கள், ஃபேன் கன்வெக்ஷனில் வைங்க, ஃபேனில் வைங்க அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற ட்ராயிங்கில் நீங்கள் வைங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அது டோஸ்ட்டாக கிரில்லா இல்லை பேக்கா அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஓடிஜியோட வேலை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து கடாயில் பண்ணுறோம் கரெக்டுங்களா. இந்த கடாயிலெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவ் எனக்கு கரெக்டாக இருக்குது, என் ஸ்டவ் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஃப்ளேம் அதிகமாக வர்றது இல்லை ஃப்ளேம் கம்மியாக வர்றது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக உங்கள் கடாயில் சாண்டோ சால்ட்டோ எதுவுமே போட வேணாம். ஆஸ் யூஷுவல் மீடியம் டு ஹை ஹீட்டில் கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட்டு அதே 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டர் கேக் டின் எடுத்து ஒரு ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் டின் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்டு போட்டு. இதே வந்து ஹை ஃப்ளேம் ஒரு பக்கம் ஃப்ளேம் அதிகமாக வரும், ஒரு பக்கம் கம்மியாக வரவங்க கம்பல்சரி சால்ட்டோ இல்லை சாண்டோ போடுங்க. எதுக்கு அது போடுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ஓவராக வர ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த சால்ட்டும் நம்ம இதுவும் சாண்டை யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஃப்ளேம்ஸ் இஷ்யூஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி ஓடிஜி வந்து ஒரு ட்ரை ஹீட்டோ அதே மாதிரி கடாயும் ஒரு ட்ரை ஹீட்டில் நம்ம பண்ண போகிறோம், பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளவு தான் வந்து கடாயோட ஃபங்க்ஷன். என்கிட்ட வந்து மைக்ரோவேவ் தான் இருக்குது, மைக்ரோவேவ் வித் கன்வெக்ஷன் மோடு நான் வச்சிடல. ஓகேங்களா, நான் மைக்ரோவேவ் தனியாக வச்சுருக்கேன், ஓடிஜி தனியாக வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் வித் கன்வெக்ஷன் இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு கன்வெக்ஷன் மோடை ஆன் பண்ணுங்கள். டெம்பரேச்சர்னு ஒரு நாப் இருக்கும், உங்களுக்கு கன்வெக்ஷனுக்கு ஒரு நாப் இருக்கும், கன்வெக்ஷன் நாபை ஆன் பண்ணுங்கள். டெம்பரேச்சருக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதில் நான் சொல்கிற 180 160 ஆன் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் டைமிங் செட் பண்ணுங்கள், டைமிங் இருக்கும், அதில் 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ வச்சுட்டு விட்டுடுங்க. அது வந்து உள்ளே ப்ரீ ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனே நீங்கள் உள்ள கேக் டீன் வச்சுட்டு அகெயின் கன்வெக்ஷன் ஆன் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டைமிங் மட்டும் ஆன் பண்ணாதீங்க, அகெயின் நீங்கள் கன்வெக்ஷன் ஆன் பண்ணணும், அகெயின் டிகிரி செட் பண்ணணும், அகெயின் நீங்கள் டைமிங் செட் பண்ணணும். ஸோ கன்வெக்ஷனில் நீங்கள் ரெண்டு தடவையும் 3 இதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா, பட் ஓடிஜியில் அப்படி இல்லை, நம்ம டெம்பரேச்சர் டைமிங்ஸு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு தடவை வச்சுட்டு அவ்வளோதான், டைமிங்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் நீங்கள் கன்வெக்ஷன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியராக மாற்றணும். ஓகேங்களா, ப்ரீ ஹீட் பண்ணும்போது என்ன கன்வெக்ஷன் மோடு டெம்பரேச்சர் டைமிங்ஸ் மாற்றுறீங்கன்னா அதே ஆஃப் ஆனதுக்கப்புறம் அகெயின் திரும்ப கன்வெக்ஷன் டெம்பரேச்சர் எவ்வளோ டைமிங்ஸ் வேணுமோ நீங்கள் மாற்றணும். ஸோ இது சிம்பிளான விஷயம்தான். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ கன்வெக்ஷனில் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குமா, ஹீட்டு வருமா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. அதில் இருக்கிறது வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஓகேங்களா, ஒரு மைக்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் தான் வந்து அது ஹீட்டே நமக்கு வெளியில் வருது. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த கன்வெக்ஷன் மோடு அந்த ஃபேன் உள்ளே சுற்றும், அதனால் நமக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து நல்லா ஒரு ஈவனாக பேக்கோ இல்லை குக்கோ ஆகி நமக்கு வரும். இவ்வளவு தான். ஓகேங்களா, ஸோ மைக்ரோவேவுக்கும் ஓடிஜிக்கும் இருக்கிறது. ஸோ மைக்ரோவேவும் கடாயும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஓடிஜியில் நம்ம கவனித்தா போதும். ஸோ இது தாங்க இன்றைக்கி டே 2 உடைய டீட்டெயில் நாலேஜ் அபவுட் அந்த ஓடிஜி
கடாய் ப்ளஸ் வந்து மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோட். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ரெண்டாவது வந்து இந்த கிளாஸஸ் நீங்கள் சப்போஸ் செகண்ட் கிளாஸ் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலான்னா ஃபஸ்ட் கிளாஸும் பார்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரொசீஜராக எல்லாத்தையும் கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எந்தனா கிளாஸ் மிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இது பாருங்கள். தெரியலனா ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலனா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் சேரும்போது நான் ஒரு தடவை அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், ஆன்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்.